Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 1 sets relations and functions exercise 1.3 sum number is 17 பார்க்கலாம். The function for exchanging American dollar for Singapore dollar on a given days is f of x equal to 1.23x where x represent the number of American dollars. So f of x இருக்குது அதில் xங்கிறது American dollar னு அமைச்சுக்கலாம். Okay. அடுத்தது on the same day the function for exchanging Singapore dollar to Indian rupee சிங்கப்பூர்லேருந்து இந்தியன் ருப்பிக்கு மாத்திரக்கு கன்வெர்ட் பண்ணுறக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா g of y 50.50y where y represent the number of Singapore dollar. So yங்கிறது gல இருக்கிற y வந்து Singapore dollar. Write a function which will give the exchange rate of American dollar in terms of Indian rupee. அமெரிக்கன் டாலரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இது அப்படியே வென் டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணுற பாருங்க. கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் 1.23x வேர் எக்ஸ் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ். பாருங்கள், இதுதான் அமெரிக்கன் டாலர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 1.23x வேர் எக்ஸ் ரெப்ரசன்ட், இது எக்ஸுங்கிறது இதுதான் அமெரிக்கன் டாலர்ஸ். அது என்ன ஆகுது, எப்படி கன்வெர்ட் ஆகுது? அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து சிங்கப்பூர் டாலருக்கு கன்வெர்ட் ஆகுது. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒய்ங்கிறது என்னென்னா ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர்ஸ். இந்த ஒய்யை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸல்னு எடுத்திருக்கேன், நீ வேணால் இங்கே ஒய்னே போட்டுக்கோ. அப்போ ஜி ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் என்ன? ஜிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம்? ஜி ஆஃப் ஒய்ங்கிறது என்ன? சிங்கப்பூர் டாலர். இதை இன்புட், தட் இஸ் கால்ட் டொமைன். ஒய்ங்கிறது என்ன? சிங்கப்பூர் டாலர். அது எதுக்கு கன்வெர்ட் ஆகுது? இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் 50.50y. ஓகே, ஸோ த ஃபங்க்ஷன் நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா அமெரிக்கன் டாலரை ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பிக்கு மாற்றணும். அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பீஸ்க்கு மாற்றணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுல எக்ஸ் வந்து அமெரிக்கன் டாலர், ஜி ஆஃப் ஒய்ங்கிறதுல ஒய் வந்து சிங்கப்பூர் டாலர். அப்போ நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்? இதிலிருந்து நான் வரப்போகிறேன். அப்போ ஜி காம்போசிட் எஃப் எடுத்துக்கிறேன். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா எஃப்ல இருக்கக்கூடிய டொமைன் தான் சிங்கப்பூர் டாலர், அதனால் எஃப் தான் எனக்கு வேணும். ஓகே, செகண்ட் பிளேஸில் எஃப் வேணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் எக்ஸை தான் நான் டிஃபைன், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் நான் டிஃபைன் பண்ண போகணும், அப்ளை பண்ணணும். அப்படின்னா எஃப்ங்கிறது இங்கே செகண்ட் பிளேஸில் வரணும். அதனால தான் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இட் இஸ் நாட் எஃப் காம்போசிட் ஜி. ஓகே, இட் இஸ் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபார்முலா படி என்ன வரும்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன? எஃப் கூட இருக்கிறதுனால இட் இஸ் அமெரிக்கன் டாலர். எஃப் கூட இருக்கிற எக்ஸ் என்ன? அமெரிக்கன் டாலர். அப்போ எஃப் கூட இருக்கிற எக்ஸ் என்ன? இது அமெரிக்கன் டாலர். ஸோ நம்ம அமெரிக்கன் டாலரை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்? இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் நம்மளுக்கு வேணும். கரெக்டாக எப்படி இருக்குது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஜி ஆஃப் உன்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா தான் தெரியும், 1.23 into x. ஸோ ஜி ஆஃப் 1.23 into xனா இது என்னவா மாறிடுச்சு? உனக்கு சிங்கப்பூர் டாலராக மாறும். தட் இஸ் ஃபார்முலா என்ன? 50.50y. ஸோ இதுதான் உனக்கு ஒய்ன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா 50.50 into y வேல்யூ. தட் இஸ் 50.50 into இதுதான் உன்னோட y, 1.23 into x. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டி எக்ஸ், தட் இஸ் 62.115 into x. இதுதான் எதுக்கு? அதாவது அமெரிக்கன் டாலரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பிக்கு மாத்திரக்கு உண்டான ஃபங்க்ஷன் இது தான். சி எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவேன்? அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலருக்கு மாற்றுறோம். ஜி ஆஃப் ஒய் ஆர் ஜி ஆஃப் எக்ஸ்னு என்ன பண்ணுறோம்? சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருப்பிக்கு மாத்திரக்கு உண்டான ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அவங்க கேட்குறது அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பிக்கு மாத்திரக்கு தேவையான ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அமெரிக்கன் டாலர் தான் உனக்கு இன்புட்டாக இருக்கணும். தட் இஸ் எஃப் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ரெண்டாவதாக எனக்கு வரணும். அப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கணும். தட் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அப்போ இங்கே சொல்கிற எக்ஸுங்கிறது எது கூட வரும்? அமெரிக்கன் டாலருக்கு வரும். ஸோ அமெரிக்கன் டாலரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுக்கு மாற்றிருக்கிறோம்? ஜிக்கு கொண்டு வந்து மாற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்தியன் ருப்பிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 62.115 எக்ஸுங்கிறது தான் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் வி டிஃபைன்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் அமெரிக்கன் டாலர் இன்டு இந்தியன் ருப்பீஸ். அப்போ இது எக்ஸுங்கிறது இந்த இடத்துல அமெரிக்கன் டாலர். இது டோட்டலாக இதை கண்டுபிடிச்சின்னா இதுதான் உனக்கு இந்தியன் ருப்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அமெரிக்கன் டாலர்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகுது? இந்த சம் படி 62.115 into 1
ருப்பீஸ் மாறுது. அப்போ 62.115 ருப்பீஸு ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ $1 என்ன ஆயிடுச்சு, எனக்கு 62.115 ருப்பி ஆயிடுச்சு இந்தியன் ருப்பியில். அதே மாதிரி ஒரு $100 வேணும் அப்படின்னா 62.115 இன்ட்டு 100 அவ்வளோதான். அப்போ 62.115 இன்ட்டு 100 என்ன ஆகும், 2 zeros போயிடும். அப்போ 6,211.50, தட் இஸ் 50 பைஸ். அவ்வளோ ருப்பீஸ் தான் இந்தியன் ருப்பீஸ். புரிஞ்சிச்சா?